என்னுடைய வசிய ரகசியம் என்ற கருத்து குறிப்பினை பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் பார்த்து இருக்கிறார்கள். அதனை பயன்படுத்த வேண்டும் என்று என்னிடம் தொடர்பும் கொண்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த வசிய ரகசியம் இரண்டாவது பகுதியை தங்களுக்கு அளிக்கின்றேன். வசிய ரகசியத்தில் உலக வசியம் என்று ஒன்றினை சொல்லியிருந்தேன். அந்த உலகம் முழுவதும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது ஒரு குறிப்பிட்ட வகை மட்டும்தான் என்று அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளிலும் அருகில் உள்ள கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹரித்வார் போன்ற பகுதிகளில் இருந்தும் தெய்வீக வசியங்கள் வேண்டும், நாங்கள் கோயில்கள் வைத்திருக்கின்றோம் என்று பலர் எங்களிடம் கேட்கிறார்கள். சுமார் 30 ஆண்டுகளாக கோயில் வைத்திருந்தும் கூட்டம் வரவில்லை, தெய்வங்கள் இயங்கவில்லை, சாதாரணமாகவே இருக்கின்றன. அவற்றினை நன்கு செயல்படும்படி செய்ய வேண்டும். தெய்வ ஆகிஷ்ணம் தர நீங்கள் வர வேண்டும், உங்களது கைகளால் அங்கே வந்து செய்ய வேண்டும் என்று அதிக அளவில் தொலைபேசி வழி அழைக்கிறார்கள். வட மாவட்டங்களாகிய ஹரித்வார், ரிஷிகேசங்கள் போன்ற பகுதிகளில் இருந்து நேரடியாகவும் இங்கே அன்பர்கள் வருகிறார்கள். அவர்களது அக்கறை தெய்வீக வசியங்களில் மட்டும்தான் இருக்கிறது. மக்கள் கூட வேண்டும், பொருள் அதிக அளவில் வர வேண்டும் என்பதுதான் உண்மை. அதற்காக அவர்கள் வருகிறார்கள். ஒரு சில தோட்டங்களில் இருப்பவர்கள், குறிப்பாக தேயிலை தோட்டத்து அதிபர்கள், அங்கு விஷ ஜந்துக்கள் இருப்பதாலும் விலங்குகள் வசியம் தங்களுக்கு வேண்டும் என்றும் அதற்கு வேறு ஏதாவது வேர்கள்
அல்லது எந்திரங்கள் இருக்கின்றதா என்றும் கேட்கிறார்கள். உண்மையில் வசியம் என்பது என்னுடைய பகுதியை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் நாம் அனைத்தையும் அடையலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு பொருளை அடைவதற்கு ஆன்மீக வழி என்று கொண்டு இருக்கிறது, கர்ம மார்க்கம் என்று கொண்டு இருக்கிறது. அந்த கர்ம மார்க்கம் என்பது உயிர் பலி கொடுத்து அதனை நிறைவேற்றுவது என்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தவளையினுடைய இரத்தத்தையோ தவளையினுடைய சதையையோ எடுத்து அதன் மூலியமாக ஒரு சில காரியங்கள் சாதிக்கலாம் என்பது எல்லாம் கர்ம மார்க்கத்தில் இருந்து வருவது. அதே போல உயிர் பலி கொடுப்பது போல மூலிகைகளுக்கும் மரம் வேர் செடிகளுக்கும் உயிர்கள் இருக்கின்றன. அவைகளை குறிப்பிட்ட நேரத்தில் அவைகளுக்கு பலியிட்டு அதன் மூலமாக ஒரு சில செயல்களை செய்யலாம் என்றெல்லாம் ஏடுகளில் இருக்கிறது. மூதாதையர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என் பகுதியை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் அனைத்தையும் செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு கட்டுப்பட்டு தெய்வங்களும் ஆகர்ஷ சக்தியாக வரும் என்பது எல்லாம் உண்மைதான். கோரக்கர் என்ற ஒரு மகான் இருந்திருந்தார். அவர் ரசவாதம் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் அல்கமி என்று சொல்லக்கூடிய இரும்பை பொன்னாக்க வேண்டும் என்பதற்காக பல வழிகளில் ஒன்றாகிய பலி கொடுத்தல், மூலிகைகளால் சாப விமோசனம் செய்து அதன் மூலமாக தங்கத்தை செய்யலாம் என்று தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் செலவழித்து வந்தார் என்ற குறிப்புகள் உண்டு. இறுதியில் அவர்கள் மறைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால், அதாவது ஜோதியோடு ஜோதியாக கலப்பதற்கு சிறிது நாட்களுக்கு முன்னால் அவர்களுக்கு அந்த கலை கை வந்து விட்டது. இதற்கு போய் இவ்வளவு நாள் நாம் செலவழித்தோமே, அதை வேறு வழியில் நல்லதற்காக இறைவனை சீக்கிரமாக ஐக்கியமாகி இருக்கலாம் என்பதற்காக செலவழித்தோமே என்பது தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியாகிய காலகட்டத்தில் தான் அவருக்கு ஞான அறிவு வந்தது. இதனையே ஒரு பொருட்படுத்தாமல் அருட்பெரும் ஜோதியாக கலக்க வேண்டும், எங்கும் நிறைந்த ஜோதி பரவ வேண்டும், உலகத்தில் சன்மார்க்கம் இருக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டுமெல்லாம் என்று எண்ணிய வள்ளலார் தன்னுடைய சீடனோடு ஒரு நாள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு நடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய சீடரும் அவரும் மட்டும்தான் இருந்தார்கள். சீடர் பல நாட்கள் தன்னை தொடர்ந்து வருவதை, உள்ள குறிப்புகளை அந்த மகான் அறிந்து கொண்டார். தெருவில் கடந்த கருங்கல் என்று சொல்லக்கூடிய 6 இன்ச்சுக்கு உண்டான ஒரு கல்லினை எடுக்க சொன்னார்கள். அந்த கல்லினை அந்த சீடன் எடுத்து கொடுத்தான். கையில் வைத்த உடனேயே அந்த கல்லினை உற்று பார்த்தவுடன் அந்த கல் தங்கமாக மாறிவிட்டது. இது ரசவாதத்தில் ஒரு ஞானம். இதற்காகத்தானே நீ ஆசைப்பட்டாய், இதை நீயே வைத்துக்கொள் என்று அவனிடம் அதனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்லினை வாங்கிய பொழுதே அவனுக்கு ஞானமும் வந்துவிட்டது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம், சிறிது நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறோம், அதற்குள் இவ்வளவு தேவை என்று நாமே கணக்கு போட்டிருக்கின்றோம், இந்த தங்கம் வேண்டாம், ஆன்மீக தங்கம் தான் வேண்டும் என அந்த கல்லை அந்த சீடனும் தூக்கி போட்டு விட்டான் என்பது வள்ளல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த குறிப்புகள் இருக்கிறது. இதுவும் மட்டும் அல்ல, தென்காசி செங்கோட்டைக்கு அருகிலே பம்பொழி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு சித்தர் அதிக அளவில் வந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட வீட்டில் உணவு கேட்டு வந்து வாங்கி உண்டு போவது வழக்கம். ஒரு கைப்பிடி அளவுதான் அவர்கள் வாங்கி அதனையும் உண்டு வந்திருக்கிறார்கள். அந்த உணவு கொடுத்த பெண்மணியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்திலே அவள் தினமும் கொடுத்த உணவு உண்டு வந்திருக்கிறார். புல் அன்போடு கொடுத்ததால் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த சித்தர், அதாவது அந்த ஞானி நினைத்திருக்கின்றார். அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் ஒரு நாள் அவரிடம் தன்னுடைய வீட்டின் பின்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த அம்மையாரும் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த அம்மையார் வீட்டின் முன்பகுதியில் இருக்க அந்த சித்தர் பின்பகுதிக்கு சென்றிருக்கிறார்.
அங்கே ஒரு மறைவிடத்தில் மரத்திற்கு பின்னால் சிறுநீர் கழித்திருக்கின்றார். அங்கே இருந்து சிறிது நேரத்திற்கு அவர் மறைந்தே விடுகிறார். சுமார் 1/4 மணி நேரம் ஆகிறது, அரை மணி நேரம் ஆகிறது. சென்றவர் வரவில்லையே என்று பின் கதவினை திறக்கின்றாள் அந்த வீட்டு அம்மையார். பின்னால் சென்ற மரத்திற்கு பின்னால் இருக்கின்றாரா என்று பார்ப்பதற்காக பின் தோட்டம் என்று சொல்வார்களே, அந்த பகுதிக்கு அந்த அம்மையார் சென்றிருக்கும் பொழுது அந்த முனிவரானவர் சிறுநீர் கழித்திருக்கின்றார். அந்த சிறுநீர் கழித்த பகுதிகள் எல்லாம் தங்கமாக மாறி இருக்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார். இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்த ரசவாதம் என்பதற்கு ஆன்மீகத்தில் கண் பார்வையின் மூலமாக ஒரு கல்லை தங்கமாக மாற்றியிருக்கிறார். தன்னுடைய உடலையே தங்க குணத்திற்காக மாற்றிவிட்டு தன்னுடைய சிறுநீர் வருகின்ற சிறுநீர் விழக்கூடிய பகுதி எந்த பகுதியாக இருந்தாலும் அது தங்கமாக மாற வேண்டும் என்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. கோரக்கர் போல் மூலிகைகள் மூலமாக இதற்காக பல ஆயுள் முழுவதும் செலவழித்திருக்கின்றார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை சொல்லுகின்றேன். அதே போல ரசமணி என்று சொல்லுவார்கள். மூலிகை கட்டு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மூலிகை கட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட மூலிகையினுடைய சாறினை எடுத்து அதில் அந்த ரசத்தை வைத்து சிறிது நாட்கள் வைத்திருந்தால் அந்த ரசமானது கட்டிவிடும். அது மூலிகை கட்டு என்பார்கள். அதுபோல ஒரு குறிப்பிட்ட மரத்தில் ஒரு சிறிய துளை செய்து அதில் அந்த ரசத்தை விடுவார்கள். சிறிது நாட்கள் கழித்து அந்த ரசம் கட்டிவிடும். அது ரசம் செய்த கட்டு மரத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்பார்கள். அதுபோல பச்சை தவளையினுடைய வாயினை திறந்து அதில் அந்த ரசத்தினை விட்டு வாயினை மூடி தவளையினுடைய ஒரு காலினை மட்டும் மரத்திலே எதிலையாவது கெட்டி வீழ்த்தி விடுவார்கள். அந்த தவளையினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய உமிழ் நீரானது உடலில் இருந்து வரக்கூடிய நீர் சத்தும் வாய் வழியாக வெளியே செல்லும் பொழுது அந்த ரசத்தில் பட்டு பட்டு சிறிது நாட்கள் சென்றவுடன் தவளை இறந்துவிடும். 48 நாட்கள் கழித்து தவளையினுடைய வாயில் இருந்த அந்த ரசத்தை எடுத்து இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு முறையும் இருக்கிறது. இதுகளெல்லாம் கர்ம மார்க்கம் என்பார்கள், ஞான மார்க்கம் என்பார்கள். இங்கே என்னுடைய வசிய ரகசியத்தில் அடியேன் சொல்லியது அனைத்தும் ஞான மார்க்கம் தானே ஒழிய எனக்கு அடுத்த பக்கத்தை பற்றி அவ்வளவு அக்கறை கொள்ளுவது இல்லை. எதாக இருந்தாலும் தெய்வங்களை அன்போடு அழைத்து நமக்கு துணை செய்தால் அவைகள் நமக்கு நல்லவைகளைத்தான் தரும். இந்த வசியம் என்பதில் தெய்வீக வசியத்திற்காக பலர் கோயிலுக்காகவும் குளங்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னிடம் வந்தார்கள். அதே போல வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு சில எளிய உதவிகளையும் எளிய வழிமுறைகளையும் ஜனவசியம் அங்கே அதிக அளவில் வர வேண்டும் என்பதற்காகவும் அந்த மக்களுக்கு அனைவருக்கும் தெய்வங்கள் உதவி செய்வது வேண்டும் என்பதற்காகவும் தெய்வங்களுக்கும் சக்தியை நாமே கொடுக்கலாம். ஒரு சிலையினை ஒரு ஆசாரி மரத்தால் செய்வார், கல்தச்சர்கள் கல்லினால் செய்வார்கள், இரும்பினால் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஐம்பொன்னினால் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எவர்கள் எதனை செய்தாலும் அதற்கு சக்தி ஊட்டுகின்றவர் ஒரு குறிப்பிட்ட தன்மையை பெற்றிருந்தால் அதற்கு அந்த தெய்வங்களுக்கே சக்தியை நாம் தான் கொடுக்கின்றமே ஒழிய வெளியில் இருந்து எங்கோ இருந்து அந்த சக்தி தானாக வருவது ஒரு வகையாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் அதற்கு முழு சக்தியை மனிதர்களால் தர முடியும். எனவேதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார்கள். தெய்வங்கள் கூட மனித அவதாரம் எடுத்தது என்பதெல்லாம் இதனுடைய அடிப்படையில்தான். இதே போல தங்களுக்கு சரஸ்வதி நல்ல ஞானத்தை தர வேண்டும் என பல மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த சரஸ்வதியே முழுமையாக அந்த மாணவர்களுக்கு துணை செய்வதற்காகவும் நாம் எளிய வழிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டால் கல்லூரியிலோ அல்லது பள்ளிகளிலோ முதல் மாணவன் அல்லது மாணவியாக வரலாம் என்பது அடியனுடைய கருத்து. மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்றவர்களும் இன்ஜினியரிங் கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் எல்லாம் அடியனிடம் வந்து பயிற்சியினை எடுத்து செல்கிறார்கள். அது சரஸ்வதி வசியம், கல்வி வசியம், ஞான வசியம் என்ற தொடர்பாக வருவது இதுவும் உலக வசியத்தில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. சமீப காலத்தில்
கருத்து வேறுபாடு அதிக அளவில் கணவனுக்கும் மனைவிக்கும் வருகிறது. இது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதற்கு மெயின் காரணம், முக்கிய காரணம் என்றெல்லாம் ஆய்ந்து சென்றால், கணவன் தன்னுடைய மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அன்போடு வளர்க்கப்பட்டால் அப்பாவிடம் இருந்து அம்மாவிடம் இருந்து வரக்கூடிய பிரியமும் அன்பும் செல்லமும் அன்றே அடுத்த நிமிடமே கணவனுடைய வீட்டிலும் அந்த குழந்தைகள் எதிர்பார்க்கின்ற பெண்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதனால் இவைகள் சிறிது சிறிதாக வேறுபாடுகள் தோன்றி, கருத்து வேறுபாடுகள் தோன்றி மிகவும் மோசமான நிலைக்கெல்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இதே போல முற்காலத்தில் பெரியவர்கள் செய்து வைப்பது நல்லபடியாக அவர்கள் பார்த்து வைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் பொண்ணுக்கும் பொருளுமுக்காகத்தான் பார்க்கிறார்கள். ஏன் என்றால் அதிக அளவில் வரதட்சணை வாங்கி கொண்டு விற்பது போல் இருக்கிறது. இதற்கு முழு காரணம் என்ன என்றால், தாங்கள் சங்கடப்பட்டு வந்தோம், அதே போல தன்னுடைய பையனும் சங்கடப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நின்று அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் அதிக அளவில் சம்பாத்தியம் பண்ணி பொருள் ஈட்டி அவர்களே முன்னுக்கு வர வேண்டும் என்று விட்டு வைத்தால், ஆணுக்கு சரிசமமாக பெண்களும் இந்த காலத்தில் படிக்கின்றார்கள். பெண்களும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள். ஒரு சில குடும்பங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு சம்பளம் வாங்குகிறார்கள். அதனால் கணவனுக்கு அங்கே ஈகோ என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அதேபோல் உடல் வண்ணத்தில் வெளியில் இருக்கின்ற தோல் ஒரு சிலருக்கு கருப்பாக இருக்கலாம், ஒரு சில ஆளுகளுக்கு வெள்ளையாக இருக்கலாம். கருப்பாக இருக்கின்ற கணவன் வெள்ளையாக இருக்கின்ற மனைவி வேண்டும் என்கின்றான். வெள்ளையாக இருக்கின்ற மனைவி தனக்கு சரியாக வெள்ளை நிறத்தில் கணவன் அமைய வேண்டும் என்கின்றால் இவைகள் எல்லாம் தேவையில்லாதவைகள். பரம்பரையாக நம் இனமே மிக மிக சிவப்பு இல்லாமல் கருமையோட நிறத்தில் தான் இருந்தார். கண்ணனும் கருப்புத்தான், ராதையும் கருப்புத்தான். இங்கே அனைவரும் கருப்பாக இருந்தோம். ரெண்டாவது, ஒரு தாயின் தந்தையினுடைய கலர் எந்த வண்ணத்தில் இருக்கிறதோ அதே போல்தான் குழந்தையும் இருக்கும். அவர்களுடைய மூத்த தாயார் தந்தையார்களுடைய கலர் எந்த வண்ணத்தில் இருக்குமோ அதே டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியவற்றில் இது இருக்கும். அதே போல் ஆண் குழந்தை பெறவில்லை என்றும் பெண் குழந்தை பெறவில்லை என்றும் கருத்து வேறுபாடு வருகிறது. இதே போல உன்னை பெற்ற அப்பாவும் அம்மாவும் ஆண் என்று பார்த்திருந்தாலோ இல்லை பெண் என்று பார்த்திருந்தாலோ நீ வந்திருப்பாயா என்று அந்த ஆணிடமோ இல்லை கருத்து வேறுபாடு கொண்ட பெண்ணிடமோ கேட்டால் உண்மையில் இருவராலும் பதில் சொல்ல முடியாது. இவைகளால் தான் ஆண் என்றும் பெண் என்றும் இறைவன் தனித்தனியாக யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஒரு தாய் அதிக அளவில் பொருள் வேண்டும் என்று கேட்பது தான் அந்த பொருளை தன்னுடைய தாய் தந்தையரிடம் இருந்து பெறவில்லை, அதனால் இங்கே பொருள் வேண்டும் என்று அதிக அளவில் வரதட்சணை என்பதால் கேட்கின்றார். இது நாள் அடைவில் அதிக அளவில் வந்து அந்த மணமகளையோ அல்லது மணமகனையோ பாடகப்படுத்துகிறார்கள் என்று பலர் என்னிடம் வந்து சொல்கிறார்கள். அதற்கு என்ன செய்யலாம் என்றும் ஆலோசனைகள் கேட்கின்றார்கள். உண்மையில் இது அன்பின் காரணமாக நாம் செலுத்தி ஒருவரை ஒருவர் தன்னுடைய அன்பினால் வசியம் செய்யலாமே ஒழிய என்னுடைய பகுதியை பொறுத்தவரை வேறு இதற்கு தீர்வே கிடையாது. இறை வழிபாடு ஒன்றுதான் முக்கிய வழிபாடு. இதில் மகள் என்று வரும் பொழுது மகள் அதிக அளவில் நன்றாக இருக்க வேண்டும், கணவர் வீட்டில் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ண வேண்டும். உண்மையில் அந்த மகளைப் போல வீட்டிற்கு வந்த மருமகளையும் நாம் எண்ணி செயல்பட வேண்டும். இதே போல இருந்தால் இந்த உலகம் வள்ளலார் சொல்லியது போல அன்பு மார்க்கமாக அதிக அளவில் அனைவரையும் ஒன்றினை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மையோடு இந்த குடும்பம் இருக்கும். ஒரு சில பகுதிகளில், அதாவது 70 இருந்து 1980 வரை கொடுமைப்படுத்துகின்ற மாமியார்கள் என்று அதிக அளவில் திரைப்படங்கள் வந்தது. அந்த காலத்தில் எல்லாம் உண்மையில் அது மிகவும் வரவேற்றார்கள், மக்களும் அதிக அளவில் ரசித்து பார்த்தார்கள். ஒரு சில மாமியார்கள் அதுபோலவே தங்களையும் நினைத்து கொண்டு வீட்டிற்கு வந்த மருமகனையும் பாடாய்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் வந்தது. மாப்பிள்ளை என்ற ஒரு திரைப்படம், அதே போல பணமா
பாசமா என்பது போன்ற படங்களில் எல்லாம் மாமியார் மருமகனை கொடுமைப்படுத்துவதாக வந்தது. அந்த காலத்தில் எல்லாம் ஃபேனினை தள்ளிவிட்ட மருமகனை கொல்லுவார்கள், உணவிலே பூரானை போட்டு மருமகனை கொல்லுவார்கள், அடியாட்களை வைத்து மருமகனை கொல்லுவார்கள், தன்னுடைய மகளை தன்னிடமே மீண்டும் தந்துவிடு என்ற மருமகனை கொடுமைப்படுத்துவார்கள் என்றெல்லாம் ஒரு சில மாமியார்களை 1970 இருந்து 85 வரைகள் உண்டான திரைப்படங்களில் எல்லாம் காட்டும் பொழுது தங்களையும் அதுபோல் ஒரு சில மாமியார்கள் மாற்றிக்கொண்டு நினைத்து கொண்டு நடந்தார்கள் என்பதெல்லாம் அடியேன் அறிவேன். இப்பொழுது மகளை போல் தன்னுடைய மருமகளை நடத்துகின்ற மாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையில் தென்காசி பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை தன்னுடைய மகள் போல் எண்ணி அவளுக்கு தலை வாரி விடுவதும் தலை துவட்டி விடுவதும் தலையில் பூச்சூட்டி அலங்கரித்து பார்ப்பதும் அந்த மாமியாருடைய குணமாக இருக்கிறது. இது அபூர்வமாக உண்டான ஒரு சில மாமியார்களுடைய குணமாக இருக்கிறது. அதுபோல் மதுரையில் ஒரு மாமியார் தன்னுடைய மகள் என்று பார்க்காமல் மருமகளை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வருகிறார்கள், மகால் சென்று வருகிறார்கள், பொருட்காட்சி சென்று வருகிறார்கள் என்றெல்லாம் அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் ராஜபாளையத்தில் ஒரு அம்மா அவர்கள் இரவு 7 மணி ஆன உடனேயே விளக்கினை பொறித்துவிட்டு நீ உன்னுடைய ரூமுக்கு தனியாக சென்று விடு, உனக்கு விருப்பப்பட்ட நூல்களை படி, நீ படித்த பெண் என்பதால் உனக்கு படிப்பு அறிவு அதிகம் என்பதால் நீ தனியாக நல்ல புக்குகளை படி, நல்ல நூல்களை படி என்று மாமியார் அனுப்பி வைத்திருக்கின்ற அம்மாமார்களையும் பார்த்திருக்கின்றேன். இதே போல தங்களுடைய மாமியார்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்பதால் வயது காலத்தில் கண்டிப்பாக அந்த மருமகள் தான் மகளை போல மாமியாரை துணையாக இருக்க வேண்டும் என்பது அந்த மாமியார்கள் உணர வேண்டும். உண்மையில் மாமியார் என்பது மறு அம்மா என்று இருக்க வேண்டும். மருமகள் என்பது மகளை போல அடுத்த வருகின்ற மகள் என்று மாமியார்கள் உணர வேண்டும். மதுரையில் பறவை என்ற இடத்தில் ஒரு அம்மையார் தன்னுடைய மாமியாருக்கு உடல் நிலை இல்லை சரியில்லை என்ற பொழுது அந்த மாமியார் அவர்களை குளிப்பாட்டி தலை துவட்டி அவர்களுக்கு இவர்கள் சாம்பிராணி போட்டு புத்தாடை உடுத்தி அவர்களுக்கு உணவு ஊட்டி விட்டதை எல்லாம் அடிய நேரிலேயே பார்த்திருக்கின்றேன். ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு தலை சீவி விடுகிறாள், இங்கு மருமகள் மாமியாருக்கு வயதாவுள்ள காலத்தில் தலை சீவி விடுகிறாள். இவர்கள் எல்லாம் உணர்வு பூர்வமாக மனிதர்கள் 6வது அறிவை பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நாம் அனுசரித்து வந்தால் உண்மையில் மாமியார் மருமகள் சண்டையோ மருமகன் மாமியார் சண்டையோ இவைகள் போன்றவைகள் எல்லாம் அங்கே தோன்றாது. நாத்தனார் என்பவள் தனக்கு கீழே வருகின்ற தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ வருகின்றவள் தன்னை போல் அவளும் ஒரு பெண்தான் என்று எண்ண வேண்டும். இங்கே நாத்தனார் என்பவர்களும் கொடுமைப்படுத்துபவர்களாக ஒரு சில இடங்களில் கூறுகிறார்கள். அவர்களையும் அன்பு வழியில் திருத்த வேண்டுமே ஒழிய மற்ற வழிகளில் அவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு சில இடங்களில் அக்காள் தங்கை என்ற இருவருக்குள்ளும் ஒருவர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற கருத்து எண்ணங்கள்லாம் இல்லாமல் அவர்களும் அவர்களது வாழ்க்கையில் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்று போக வேண்டுமே ஒழிய போட்டியோ பொறாமையோ வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. எப்பொழுதும் இவைகளையெல்லாம் வேடிக்கை வைத்து கொண்டு ஒரு ஆண் இல்லாமல் அந்த கணவனும் மனைவியும் இருவரும் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும். குழந்தைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். தன்னுடைய அம்மா என்பவள் தனக்கு என்னென்ன தந்திருக்கின்றார்களோ அதை விட ஒருபடி மேலாக தனக்கு மனைவி செய்து கொண்டிருக்கின்றாள். எங்கோ ஒரு இடத்தில் பிறந்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து தன்னுடைய வருமானத்தையும் முழுமையாக கொடுத்து தன்னையே நம்பி தன் வீட்டிற்கே வந்துவிட்டாள் என்ற காரணத்தால் அவளை முழுமையாக ஒரு கணவன் நேசிக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் பிறந்த குழந்தையாக இருந்து 25 ஆண்டுகள் வரை வளர்த்த தாயவும் மறக்கக்கூடாது. உடனடியாக வந்துவிட்டாள் என்பதற்காக அந்த மனைவியையும் வெறுக்கக்கூடாது. அனைவருக்கும் மரணம் என்பது உண்டு. அந்த மரண காலத்திற்கு பின்னால் மனைவிதான் தாயாகவும் இருப்பாள். இவர்கள் பெற்ற குழந்தைக்கு அவள்தான் தாயாக இருந்து வளர்ப்பாள். அந்த நேரத்தில் உடல் நிலை சரியில்லை என்றால் கணவனுக்கு தலை வலியில் இருந்து
நெஞ்சு வலி வரை வரும் பொழுது ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதில் இருந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவது வரை அனைத்தையும் தாய் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னென்ன செய்தாலோ அதனை மனைவிகள் தான் செய்து வருகிறார்கள். இது ஆண்களுக்கு தெரிய வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்கும் என்று தாயும் தன்னுடைய காலத்திற்கு பின் தன்னுடைய மகன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனைவியிடம் நன்கு பழகுவதற்கு அவர்கள் துணை செய்ய வேண்டும். முன்பு எல்லாம் தாய் மாமன் என்று இருப்பார்கள், தாய் மாமி என்று இருப்பார்கள். அந்த மணமகன் வீட்டிற்கு செல்லும் பொழுது நீ இங்கே இருந்தது போல் நீ அங்கே எதிர்பார்க்காதே. அங்கே இருக்கின்ற மாமனாரும் மாமியாரும் உனக்கு மறு அம்மா மறு அப்பா போன்றவர்கள் தான். அவர்களோடு நீ அன்பாக பழகு, மதிப்பு கொடுத்து பழகு. வீட்டிற்கு வருகின்றவர்களை விருந்து ஓம்பு என்றெல்லாம் அதிக அளவில் அவர்களுக்கு சொல்லி வழி அனுப்புவார்கள். அதே போல ஆண் மக்களுக்கு இவர்கள் அங்கே இருந்து அனுப்பும் பொழுது, திருமணம் ஆகும் பொழுது மனைவி வீடும் உனக்கு இனிமேல் ஒரு கோயிலாகத்தான் இருக்க போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நீ தனியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். எனக்கு தெரிந்து சென்னையில் நங்கநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஓர் இனிய அம்மையார் ஒருவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 மகள்கள். 4 மகள்களுக்கும் அந்த 4 மருமகன்களும் 4 மகன்களாக இருந்து அதிக அளவில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்கள். அவரது குடும்பமே மகிழ்ச்சியான குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் முன் உதாரணமாக எடுத்து நாமும் முன்னுக்கு செல்லலாம். உங்களுடைய விளக்கு வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது எங்களுடைய குடும்பம் இனிமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாங்கள் கணவன் மனைவி போல எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணி வந்தால் இது உடனடியாக நடக்கும். இது கணவன் மனைவிக்கு முன்னால் நடக்கின்றது. இதற்கு சாதாரணமாக நீங்கள் விளக்கு மட்டும் பொருத்தி வைத்து இதே போல சொல்லி வந்தால் கண்டிப்பாக நடக்காது. ஒரு குரு என்று ஒருவர் இருந்து அவர்களுடைய வழி காட்டுதலால் இருந்து இவைகளை செய்து வந்தால் தான் நடக்கும். ஏன் என்றால் என்னுடைய முத்திரைகள் பற்றிய அடியேன் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். ஒரு சில முத்திரைகள் பிடிக்க வேண்டும். ஒரு சில வழிபாட்டிகளில் ஒரு குறிப்பிட்ட வகையாக உண்டான வழிபாட்டை மற்றும் நாம் கடைபிடிக்க வேண்டும். உணவு வகைகளில் அந்த நேரத்தில் அசுரத்தன்மை வாய்ந்த உணவுகளை நாம் உண்ணக்கூடாது. எளிமையாக ஜீரணம் செய்யக்கூடிய உணவுகளாக நாம் உண்ண வேண்டும். இது எல்லாம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருவருக்கும் உண்டான ஆகர்ஷண சக்தியை கண்டிப்பாக தரும். இது கணவன் மனைவி ரகசியத்துக்கு உண்டானது. இங்கே அதிக அளவில் பொறுமையை இழந்து கணவன்மார்களும் மனைவிமார்களும் இருக்கின்றார்கள் என்று எண்ணி வரும் பொழுது சமீபத்து காலமாக ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இதுபோல் இருக்கிறது, லண்டனில் இருந்தும் இதுபோல் இருக்கிறது, ஜெர்மனியில் இருந்தும் இதுபோல் இருக்கிறது என்றெல்லாம் எனக்கு தொலைபேசி வரும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. பல லட்சங்கள் கொடுத்து திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே அந்த மணப்பெண்ணினை செல்லுகின்ற வீட்டிற்கு தகுந்தாற்போல் உன்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அன்போடு பழக வேண்டும், அவர்களுக்கு ஏதுவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என அந்த பெண்ணினுடைய தாயோ தந்தையோ சொல்லி அனுப்பி இருந்தால் அந்த மகள் அங்கே சென்று மகிழ்ச்சியாக வாழ்வாள். பல லட்சங்கள் செலவழித்து திருமணங்கள் செய்து வைக்கின்றமே ஒழிய உண்மையில் அதுபோன்ற அறிவுரைகளை சொல்லுவது கிடையாது. எந்த கல்லூரிகளிலும் இந்த அறிவுரைகளை சொல்லித் தருவது கிடையாது. தாங்கள் விருப்பப்பட்ட ஆடைகளை அணிந்து செல்கிறார்கள். இதே ஆடைகளை கணவன் வீட்டில் விரும்புகிறார்களா இல்லையா என்பது தெரியாது. உண்மையில் கணவன் என்பவன் மற்றவர்கள் மாடனாகவோ இல்லை நாகரிகமாகவோ அவர்கள் போடுகின்ற ஆடையை ரசிக்கின்றானே ஒழிய தன்னுடைய மனைவி அதுபோல் ஆடைகள் அணிய வேண்டும் என்று பொதுவாக விரும்புவதே இல்லை. இது உலக இயற்கை. இதற்கு தகுந்தாற்போல் நம் வீட்டு பெண்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய செல்லுகின்ற இடங்களிலும் நான் அதே போல்தான் இருப்பேன் என்ற ஒரு சிறிய கருத்து வேறுபாடு வந்து நாள் அடைவில் அது பெரிய அளவில் வந்து கருத்து வேறுபாடு அதிக அளவில் தேவையில்லாமல் வரும் பொழுதுதான் ஒரு பெரிய பெரிய குடும்பங்களில் எல்லாம் விளக்குகள் உண்டாகிறது. ஆன்மீகத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார், பல சித்தர்களையும் புத்தர்களையும் பார்த்து வருகிறார். இவர்களது குடும்பத்திலும் இதே விளக்கு வருகிறது என்று எண்ணும் பொழுதும் நீதிபதிகளுடைய வீட்டில் இதே விளக்குகள் வருது என்றதன் பொழுதும் மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த வசிய ரகசியங்களில்
இவைகளும் ஒன்றாக எடுத்து மேலும் மேலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வாருங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். அனைத்து இடங்களிலும் வெற்றி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.